அடிமை பெண் படப்பிடிப்பு ஜெய்ப்பூரில் நடந்தபொழுது பாலைவன காட்சியில் நடிப்பவர்களுக்காக 2 லாரிகளில் தண்ணீர் குளிர்பானம் ஏற்பாடு செய்திருந்தார் எம்ஜிஆர். அவர் நடித்த 100வது படமான ஒளிவிளக்கு தமிழகம் முழுவதும் திரையிடப்பட்டது. ஒரு திரைப்பட கலைஞருக்கு 100வது படம் என்பது மிக முக்கியமான சம்பவம். ஒரு கதாநாயக நடிகருக்கு மிக மிக அபூர்வமாக நடக்கக்கூடிய சிறப்பான நிகழ்வு அது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் சென்னையில் தங்கி அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள முடியாத நிலை. படப்பிடிப்பில் அவருடன் இருந்த கலைஞர்களுக்கு இதை விட்டுவிட மனமில்லை. ஒரு பாராட்டு விழாவை ஏற்பாடு செய்ய திரு சோ ஒரு வாழ்த்து பத்திரத்தை வாசித்து அளித்தார். வாழ்த்து பத்திரத்தை 2 பக்கமும் சோ எழுதியிருந்தார். பத்திரத்தை வாசித்த சோ அவர்கள் எம்ஜிஆரிடம் வாழ்த்து பத்திரத்தை தந்தபொழுது எம்ஜிஆர் அவர்கள், வாழ்த்து பத்திரம் வாசித்து அளித்துள்ளீர்கள், மிக்க மகிழ்ச்சி, ஆனால் என்று இழுக்க சோ திடுக்கிட்டு நிற்க, இப்படி 2 பக்கமும் எழுதினால் எப்படி நான் ஃப்ரேம் போட்டு மாட்டுவது என்று கேட்க சோ அவர்கள் வழக்கம் போல தனது முட்டை கண்களை அகல விரித்தபடி சென்று விட்டார்.